அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்து அவருடையவர்களோடு சேர்ந்து 1000 வருடங்கள் ஆட்சி செய்வதாக நாம் வேதாகமங்களில் இருந்து நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்தார். இந்த நாளிலும் அவருடைய ஆட்சியின் காலத்தில் பூமியில், சமுத்திரத்தில், மிருகங்களில், தாவரங்களில் உண்டாகக்கூடிய நிலைகளையும் அந்த 1000 வருடம் ஆட்சியில் ஆட்சியாளருடைய சாயல், அவருடைய ஆன்மீக நிலை, அந்த ஆட்சிக்கு உட்பட்ட மக்களின் நிலை, இவைகள் எல்லாவற்றையும் குறித்து நாம் வேதாகம வசனங்களை கொண்டு தியானம் செய்ய அருள்நாத இந்நாளிலும் நமக்கு இரக்கம் செய்யும்படி பரிசுத்த பிதாவை நோக்கி ஒரு இமைப்பொழுது கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற அருமையான பரிசுத்த பிதாவே, தேவாதி தெய்வமே, நீர் மனுக்குலத்திற்கு பாராட்டின அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் பிதாவே, உம்முடைய ஆகிய பரிசுத்தவான்களை உம்மோடு சேர்த்துக் கொண்டு 1000 ஆண்டுகள் இந்த பூமியிலே ஆட்சி செய்ய வரும்படியான வாக்குத்தத்தங்களை நாங்கள் எண்ணி உம்மை துதிக்கின்றோம், சோதரிக்கின்றோம். அவைகளை குறித்து நாங்கள் இந்நாளிலும் தியானம் செய்து கொள்ள சத்திய ஆவியாகிய தேற்றரவாளராகிய தந்தையே, நீர் இறங்கும்படி மன்றாடுகிறோம். நன்றி, துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் மகிமையின் பிதாவே, ஆமென். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம் ஆண்டவராகிய தேவன் பூமியிலே அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் யாவரையும் தன்னோடு சேர்த்துக் கொண்டு 1000 ஆண்டுகள் பூமியிலே ஆட்சி செய்ய போவதாக வேதாகமத்தில் இருந்து நாம் வாசிக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள் என்று வாசிக்கின்றோம். இவர்கள் என்றால் இந்த பூமியிலே ஆண்டவருடைய சத்திய வசனங்களை ஏற்றி பாவம் இல்லாத பரிசுத்தர்களாக வாழ்கின்ற தம்முடைய பக்தர்களை தன்னோடு சேர்த்துக் கொண்டு அவர்களே இவர்கள் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவருடைய கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில். அப்படியானால் இங்கே 2 தேவன் இங்கே 1000 வருட அரசாட்சி இருப்பாரா என்றால், வேதாகமத்திலே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக சொல்லும் பொழுது அக்காலத்திலே நீங்கள் வேதாகமத்தில் வாசித்திருக்க முடியும். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிப்போமானால், அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாக இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய ஜனமே, அந்நாளில் அக்காலத்தில் 1000 வருட அரசாட்சியின் வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் திரு ஏகமானவராய் ஒரே தெய்வமாக அவர் இருந்து ஆட்சியை நடத்துகின்றவராய் மக்களை ஆளுகின்றவராய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார். அந்நாள் என்றால் 1000 வருட அரசாட்சி நாட்களிலே அவருடைய நாமமும் ஒரே நாமமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த 1000 வருட அரசாட்சியை வேதாகமங்களிலே ஆங்காங்கே அவர் பூமியிலே வாழ்ந்த 33 ஆண்டு காலத்தில் அறிவுறுத்தி இருந்ததாக நாம் அறிய முடிகிறது. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நான் வாசிக்கின்ற வேளையிலே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சீசர்கள் ஜெபம் செய்ய கற்றுக் கொடுத்ததாக நாம் அறிய முடிகிறது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
அந்த ராஜ்யம் வர வேண்டும் என்று பிதாவை நோக்கி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர். அதன் நோக்கம் பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஆனபடினால் 1000 வருட அரசாட்சி பூமியிலே விரைவாக வர வேண்டும் என்று பிதாவை நோக்கி ஜெபம் செய்ய மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக. உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று ஜெபிக்க சொன்ன ஆண்டவர் இந்த பூமியிலே ஆட்சி செய்யும்படியாக அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததாகவே நாம் வேதாகமங்களில் ஆங்காங்கே நாம் வாசிக்க முடிகின்றது. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் கூட 28 முதல் 30 வசனங்களை நாம் வாசிப்போமானால் அங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 29ஆம் வசனம், ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி சிறுவனின் 12 கோத்திரங்கள் நியாயந்திருக்கிற சிங்காசனங்கள் மேல் உட்காருவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பூமியிலே 1000 வருட அரசாட்சி நடைபெறும் என்பதை குறித்து ஆங்காங்கே வேதத்திலே நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், வானத்தின் கீழ் எங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜ்யமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களாய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தானியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருஷ பூமியிலே அரசாள போகிறார் என்பதை குறித்தும் அந்த 1000 வருட அரசாட்சியானது பூமியில் உள்ள தம்முடைய பரிசுத்த ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியாகிலும் பூமியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறதும் அவரோடு கூட சேர்ந்து பரிசுத்தவான்கள் யாவரும் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய போகிறதும் வேத வசனங்கள் வழியாக உறுதிப்படுத்தப்பட்ட காரியமாக இருக்கின்றபடியினால் இந்த ராஜ்யம் எழும்பும் காலத்தை குறித்து ஜனங்களாகிய நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக நாம் அறிந்து கொள்ள முன் சம்பவங்கள் என்ன? 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாவதற்கு முன்பாக நடைபெற வேண்டிய சம்பவங்களாக வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. 2 தெசலோனிக்கேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நாம் வாசிப்போமானால் 7-8 அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது, நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் என்று வாசிக்கிறோம். அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படும் வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் வருகையில் 1000 வருட அரசாட்சியின் ஆரம்பமும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாகவே இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் கூட வாசிக்கிறோம், எவ்விதத்தில் ஒருவன் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாய் பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. கேட்டின் மகனாய பாவ மனுஷன், அப்படியானால் முதலாவது பிசாசானவன் வெளிப்பட வேண்டும். வேதாகமத்திலே 7 ஆண்டு காலங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி என்று தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரைக்கும், வெளிப்படுத்தி விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலும் இன்னும் அநேக இடங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் காலம் 7 ஆண்டு காலம் என்று நாம் அறிய முடிகிறது. அதை குறித்து நாம் பின்னொரு நாளில் மிகவும் விரைவாக தியானம் செய்ய தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. எப்படியும் கேட்டின் மகனாய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். பிசாசானவன் அல்லது அந்தி கிறிஸ்துவானவன் பூமியிலே வெளிப்பட்டு அவன் 7 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்யும் முடிவிலே 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பமாகும். அப்படியானால் இந்த 7 ஆண்டு கால இறுதியில் ரகசிய வருகை என்று நாம் தியானம் செய்தபடி அந்த ரகசிய வருகையே இயேசு கிறிஸ்துவின் வருகை. அந்த வருகையில் அவரோடு சேர்த்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் யாவரும் சேர்ந்து
கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் ஆகிய அந்த அந்தி கிறிஸ்துவை அவர்கள் பிடித்து பாதாளத்தில் தள்ளி அடைத்து விடுவதாக வெளிப்படுத்தின விசேஷ 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போமானால், ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாய் ஒரு சொற்பத்தை அவன் பிடித்து அது 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதில் முத்திரை போட்டான் என்று வாசிக்கின்றோம். அப்படியானால் கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த கிறிஸ்துவின் ஆட்சியின் முடிவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை இருக்க போகிறது. சிலர் சொல்லுகிறபடி ஆண்டவருடைய வருகை அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பாகவே வர இருக்கின்றபடியினால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உபத்திரவ காலம் ஆரம்பமாவதற்கு முன்பாகவே நாம் எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வேத வசனம் அதற்கு ஆதாரம் கொடுக்கவில்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்றால் கேட்டின் மகனாய் பாவ மனுஷன் ஆட்சி அந்தி கிறிஸ்து ஆட்சி வெளிப்பட்டு ஆக வேண்டும். அந்த ஆட்சியின் முடிவிலே ஆண்டவர் வருகை இருக்க வேண்டும். அந்த வருகையின் ஆரம்பமே 1000 வருட அரசாட்சி. இந்த 1000 ஆண்டுகள் ஆட்சி ஆரம்பமாக வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் ஆட்சி செய்த அந்தி கிறிஸ்து சிறைபிடித்து பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த 1000 வருட அரசாட்சியின் நிலையிலே நாம் பூமியிலே அவர் ஆட்சி செய்வது எருசலேமை தலைமையாக கொண்டே தலைமையிடமாக கொண்டே அதை இஸ்ரேல் நாடு என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த நாட்டின் பரிசுத்த நகரமாகிய எருசலேம் நகரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்ய போகிறார். அந்த ஆட்சியின் காலத்தில் வாழுகின்ற மக்களின் நிலை, ஆட்சியின் தன்மை, இவர் எல்லாவற்றையும் நாம் தியானம் செய்வோமானால் அவருடைய 1000 வருட அரசாட்சியில் ஜனங்கள் எல்லாரும் அவரோடு கூட ஆட்சி செய்கின்ற பரிசுத்தவான்கள் யாவரும் மறுரூபம் அடைந்தவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். அவர் அனைவரும் தேவ சாயலை உடையவர்களாக இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அங்கே நான் வாசிப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியிலே அவர் வரும்போது மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபமாகி எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் அதே மகிமின் சாயலிலேயே ஆண்டவரோடு சேர்ந்து ஆட்சி செய்யும் ஆட்சியாளராக இருப்பார்கள். மக்கள் அனைவரும் பாவம் செய்தவர்கள், அதாவது மறுரூபம் அடையாதவர்கள், பாவம் செய்த மனுஷனாகவே இருப்பார்கள். ஆட்சி நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியாக இருக்கின்றது. 1000 வருட அரசாட்சியின் தன்மை குறித்து சுருக்கமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போமானால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மறுரூபம் அடைந்த நிலையில் அவரோடு கூட மோசேயும் எலியாவும் பேசிக் கொண்டிருந்ததாகவும், பின்பு பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர் மூவரும் அவர்களை பார்த்து கொண்டு தான் வாசிக்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கின்றேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவை, யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலை மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிருந்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்று சொன்னதாக பார்க்கிறோம். இங்கே மறுரூபமலையிலே இயேசுவாகிய நம் தேவன் இருக்கின்றார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அவர் அணிந்திருந்ததான வஸ்திரம் மிகவும் வெளிச்சமாய் வெண்மையாய் இருக்கிறது. அவரோடு கூட இருக்கின்றவர் 2 பேர்.
ஒருவர் எலியா, மற்றொருவர் மோசே. மோசே அவர் 120 வயதிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் இங்கே மறுபடியும் அவர் உயிரோடு எழும்பி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் இந்த 1000 வருட அரசாட்சியிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். வேதத்தை வாசித்தோம் அல்லவா? அந்த மரித்து உயிர்த்து எழுந்த பரிசுத்தவான்கள் மகிமையின் சாயலை அடைந்து கொண்டவராய் ஆண்டவரோடு சேர்ந்து ஆட்சி செய்வார்கள். இரண்டாவதாக எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மகிமையின் சாயலை அணிந்து கொண்டவராய் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வாசிப்போமானால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த முதலாவது கிறிஸ்து மரித்தவர்களுக்கு ஒப்பனையாகவே மோசே உயிரோடு எழும்பி ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். பின்பு உயிரோடு இருக்கிறான நாமும் அது வரிக்கனை எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம் என்ற வேதவசனத்தின்படி இங்கே எலியா சுழல் காற்றிலே மகிமையடைந்தவராய் அவர் எழும்பினபடியினால், இங்கே ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றபடியினால் 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவரோடு கூட சேர்ந்து மனவாட்சியானவர் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மகிமையின் மேல் மகிமை மறுரூபமாய் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்ற மறுரூபம் அடைந்த பரிசுத்தவான்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எலியா, மோசே இவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சம்பாஷணையை பேதுரு, யாக்கோபு, யோவான் பார்த்து கொண்டிருக்கிறதாக வாசிக்கின்றோம். அப்படியானால் 1000 வருட அரசாட்சியிலே பேதுருவானவர் ஆண்டவர் மறுரூபம் அடைந்த நிலையில் மகிமை சாயலை அடைந்த நிலையை பார்த்து கொண்டிருந்தும் மறுரூபத்தை பற்றியோ மகிமையை பற்றியோ பேதுரு உணர்வற்றவராய், ஆண்டவர் உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு மோசேக்கு ஒரு கூடாரம் வரும் என்று இயேசுவிடம் சொல்லுகிறார்கள். அவருடைய அறியாமை இது எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது என்றால், 1000 வருட அரசாட்சியிலே சாதாரணமான மக்கள், இயேசுவாய தேவன் ஆட்சி செய்தாலும் கூட இந்த மக்கள் பாவியானவராக இருக்கின்றபடியினால் இவர்கள் அறியாமையினால் மறுரூபத்தை அடையாதபடியினால் அப்படியே இவர்கள் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்பதற்கு முன் உதாரணமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடியினாலே 1000 வருட அரசாட்சியிலே 3 வகையான மக்கள் ஆட்சி செய்வதாகவே நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. 1000 வருட அரசாட்சியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட இருக்கின்ற பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகின்ற மனவாட்சியானவளும் மகிமையின் சாயல் சூரியனை போல் 3 மடங்கிற்கு அதிகமான மகிமையின் சாயலாய் சூரியனை போல பிரகாசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிப்பீரானால், வானத்தில் ஒரு அடையாளம் காணப்பட்டது, ஒரு சிறியானவர் சூரியனை அணிந்திருந்தால் என்று வாசிக்கின்றோம். அப்படியானால் அந்த ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற சபைக்கு ஒப்பனையானது. அந்த சபையாகிய மனவாட்சியானவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையே சூரியனுக்கு ஒப்பான ஆண்டவரை தான் அணிந்து கொண்டிருப்பதாகவே நான் வாசிக்க முடிகிறது. அப்படியான 1000 வருட அரசாட்சியிலே மனவாட்சியானவள் ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து ஆட்சி நடத்துகின்றவராய் ஆசீர்வதிக்கப்படுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மகிமை நிறைந்த ஆட்சியின் காலத்தில் என்னுடைய நாட்களில் உலகத்தில் பார்வையற்றவர்கள், செவி கேளாதவர்கள், நடக்க இயலாதவர்கள் எல்லாம் ஆங்காங்கே வியாதியினாலும் சஞ்சலங்களினாலும் தீராக்கூடிய நோய்களாலும் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்றவர்களில் அநேகர் விடுதலை பெற்று இன்றும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவரே வந்து ஆட்சி செய்கின்றபடியினால் இந்த பூமியிலே குருடர்கள் என்ற நிலையே இருக்க மாட்டார்கள். ஒருவேளை அதற்கு முன்பாக குருடர்களாக அந்த கிறிஸ்து 7 ஆண்டு காலத்திலே இருந்திருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஆட்சி ஆரம்பமாகும் பொழுது இந்த குருடர்கள் அனைவரும், அதாவது பார்வையற்றவர் அனைவரும் பார்வை அடைந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறோம். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வை அடையும் என்று வேதம் சொல்லுகிறது.
அருமையான கடவுளுடைய ஜனமே, 1000 வருட அரசாட்சியானது நீதியின் ஆட்சியாகவும் மகிமையின் ஆண்டவரால் நடத்தப்படும் ஆட்சியாக இருக்கின்றபடியினால் அவரிடத்தில் வந்த குருடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். அதே சம்பவம் இங்கே நடைபெறுவது இல்லை. அவருடைய ஆட்சியிலே, அவருடைய வல்லமையின் ஆட்சியிலேயே குருடராயிருக்கிற யாவரும் பார்வை அடைகிறார்கள். அக்காலத்தில் என்றால் இந்த 1000 வருட அரசாட்சியிலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். ஆண்டவருடைய புஸ்தகம் என்றால் வேதாகமம். ஏனென்றால் அந்த நாட்களிலே சட்டம் அனைத்தும் நியாயப்பிரமாணமே உலகம் முழுமை ஆளுகை செய்வதற்குரிய சட்டமாக இருக்கும். நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு பெயர் லா. இந்த லாவை பயன்படுத்தியே 1000 வருட அரசாட்சி இயங்க போகிறது. ஆனபடியால் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கேட்கும்படியாக காதுகள் கேட்கின்றவையாக இருக்கும். குருடரின் கண்கள் பார்வை உடையதாய் காணப்படும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை கூட நான் வாசிக்கின்ற வேளையிலே, அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டுவோம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும் என்று வாசிக்கிறோம். 1000 வருட அரசாட்சியிலே அப்படியானால் எந்த நிலையிலும் பார்வையற்றவர்கள் இருக்க மாட்டார்கள், எந்த நிலையிலும் முடவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று வேதத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே எல்லா மக்களும் ஆண்டவரை அறிந்திருப்பார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கும் விதமாக, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அருமையான கடவுள் பிள்ளைகளே, 1000 வருட அரசாட்சியிலே அந்த ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் ஆனாலும் சரி, ஆட்சியில் பங்கடைந்தவர்கள் ஆனாலும் சரி, ஆண்டவர் இயேசுவே 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்கின்ற ஆட்சியானபடியினால் ஆண்டவரை, அவருடைய சத்திய வசனங்களை பூமியில் உள்ள எல்லா மக்களும் அறிந்திருப்பார்கள். அவருடைய ஆட்சியானபடியினால் அங்கே ஒருவன் மற்றொருவனுக்கு தீங்கு செய்வதில்லை. நாட்களிலே பொறாமை நிமித்தமாய் கொலைகள், கொள்ளைகள், தீமைகள் நடப்பிக்கப்படுகின்றன. ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே அது இல்லாமற் போக போகிறது என்றால் அது நீதியின் ஆட்சியாக இருக்க போகிறது. வேதாகமத்தில் வாசிக்கிறோம், அந்த ஆட்சியில் இருக்கிற பரிசுத்தவானுடைய வாழ்க்கை வேதத்திலே மத்தேயு 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல இருப்பார்கள் என்று நாம் அறிய முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக ஆளுகை செய்யும் அந்த 1000 வருட காலத்திலே ஆட்சி மொழியை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பூமி எங்கு ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது என்று வாசிக்கிறோம். 1000 வருட அரசாட்சியிலே ஜனங்கள் பேசுகின்றதும் ஆட்சி மொழியும் ஒரே மொழியாகத்தான் இருக்க போகிறது. 6522 மொழிகள் உண்டு. இத்தனை மொழிகள், ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே ஒரே ஒரு மொழிதான் இருக்க போகிறது. அந்த மொழி வேதாகமத்திலே நாம் அறிய முற்படும் பொழுது ஆட்சியின் மொழியை குறித்து அவர் அனைவரும் எபிரேய பாஷையை பேசுகின்றவர்களாக இருக்க போகிறார்கள். என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு, இயேசு கிறிஸ்துவானவர் மோசேயோடும் யோசுவாவோடும் அப்போஸ்தலனாகிய பவுலோடும் பேசின மொழி எபிரேய பாஷையிலே பேசினார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டு என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலோடு பேசின பாஷை எபிரேய பாஷை, மோசேயோடு பேசி கொடுத்த பாஷை எபிரேய பாஷை, யோசுவாவோடு பேசின பாஷை எபிரேய பாஷை. அருமையான கடவுள் பிள்ளைகளே, வேதாகமத்தின்படி ஏறக்குறைய நேபுகாத்நேச்சார் ஒரு தரிசனம் கண்டார் அல்லவா சிலையை குறித்து. அவற்றில் 4 ராஜ்யங்கள், அந்த 4 ராஜ்யங்கள் என்றால் கல்தேய ராஜ்யம்,
மேதியர் பெர்சியருடைய ராஜ்யம், கிரேக்கருடைய ராஜ்யம், ரோமருடைய ராஜ்யம். ஏறக்குறைய கிமு 606 முதல் கிபி 476 வரைக்கும் நடந்த இந்த 4 பெரிய ஆட்சியிலே பேசிக்கொண்டு வந்த பாஷை எபிரேய பாஷை. ஏன் நம்முடைய வேதாகமும் கூட எபிரேய மொழியில் இருந்துதான் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 1000 வருட அரசாட்சியில் மக்களும் ஆட்சி செய்யக்கூடியவர்களுடைய பாஷையும் எபிரேய பாஷையாகவே இருக்க போகிறது. வேதாகமத்திலே செப்பனியா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம், நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக்குவேன் என்று சொல்லப்படுகிறது. அந்நாளிலே 1000 வருட அரசாட்சியிலே அவருடைய பாஷை என்றால் யூதர்களுடைய பாஷை, அந்த பாஷை சுத்தமான பாஷை என்றால் தேவனே பேசின பாஷை. தேவன் பரிசுத்தமுள்ளவர், ஆனபடியால் அவர் பேசுகின்ற பாஷையும் பரிசுத்தமான பாஷை ஆகினாலே செப்பனியா 3:9 நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக்குவேன் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1958ஆம் ஆண்டிலே லித்துவேனியாவில் ஒரு யூதன் வாழ்ந்து வந்தார். அவர் இந்த 1958ஆம் ஆண்டு வரைக்குமே இந்த எபிரேய பாஷை எழுத்து வடிவம் இல்லாத ஓரல் லாங்குவேஜாகவே இருந்தது. ஆனால் இவருடைய அரும் முயற்சியினாலே அது நாட்களில் எழுத்து வடிவமாக பெற்று இந்தியாவிலும் ஆரியர்கள் பேசுகின்றார்கள், சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருத பாஷை யூதர்கள் பேசின, இவர்களே யூதர்கள், இந்தியாவில் ஆரியர்களாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் அன்று யூதர்களாக ஆரியர்களாக இந்தியாவுக்கு கடந்து வந்தார்கள். வரும்போது பேசுகிற பாஷை எபிரேய பாஷை, இங்கே பேசின பாஷை, இங்கே திராவிடர்கள் வட இந்தியர்கள் பேசின பாஷை ஹிந்தி பாஷை. எபிரேய பாஷையும் ஹிந்தி பாஷை ஒன்றாகவே சேர்ந்து சமஸ்கிருத மொழி ஏற்படுத்தப்பட்டது. ஆனபடினாலே ஆரியர்கள் 4 வேதங்களை எழுதும்போது சமஸ்கிருத பாஷையிலே எழுதப்பட்டது. எப்படியாகிலும் 1000 வருட அரசாட்சியிலே இந்த எபிரேய மொழியிலே ஆட்சி செய்ய போகிறது என்றே நாம் அறிய முடிகிறது. அந்த நாட்களிலே ஆராதனைகள் நிலைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர் எல்லாரும் ஆராதிக்க பரிசுத்தமான ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த கிறிஸ்துவானவன் அந்த ஆலயத்தில் இருந்து ஆலயத்தை தீர்த்துப்படுத்தி விட்டான். அந்த ஆனபடியா அந்த கிறிஸ்து 7 ஆண்டு காலத்தில் இருந்த அதே ஆலயத்திலே 1000 வருட அரசாட்சியின் கால ஆராதனை நடைபெற ஆண்டவர் விரும்புகிறது. ஆகினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கங்களினாலே சகரியா தீர்க்கதரிசி 8ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களிலும் இதுதான் வேதாகமத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்கின்றபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சிக்கென்று புதிதான ஆலயத்தை அவர் கட்டுவார். 1000 வருட அரசாட்சி எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 40 முதல் 48 வசனங்களிலே, சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே இந்த வசனத்தை வாசிப்போம். சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே அந்த 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவராகிய தேவன் புனிதான ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். அந்த ஆலயத்திலே தானே ஆராதனைகள் நடைபெறுகின்றது. இந்த கட்டப்படுகின்ற ஆராதனை ஆண்டவரும் அவரோடு கூட சேர்ந்து ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களும் புறஜாதி மீட்கப்பட்ட மனவாட்சியாளர்களும் சேர்ந்து இந்த ஆராதனை இந்த ஆலயம் கட்டுகிறதாகவே நாம் அறிய முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகரியா 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை புரிந்தவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருப்பார் என்று வாசிக்கிறோம். அவரே ஆசாரியராக இருப்பார், தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள் என்று வாசிக்கின்றோம். அப்படியானால் 1000 வருட அரசாட்சியில் நடைபெறுகின்ற ஆராதனையும் கூட புதிதாக ஆண்டவரும் அவருடைய ஆட்சியாளர் சேர்ந்து கட்டக்கூடிய புதிய மகிமையின் ஆலயத்திலே ஆராதனை நடைபெறும். ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1000 வருட அரசாட்சி என்பது வேதாகமத்தின் திட்டமாக உறுதியாக பூமியிலே நடப்பிக்கப்படும் ஒரு நிகழ்ச்சியான காரியமாக இருக்கின்றபடினால் இந்த 1000 வருட அரசாட்சியிலே பங்கடைந்து அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள இயேசுவின் ரகசிய வரிக்கிற தேவஜனமே, நீ சேர்ந்து கொள்ள அவர் சேர்த்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாயா? ஜெபம் செய்வோம். மகிமையின் பரிசுத்த பிதாவே, உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மோடு சேர்ந்து கொண்டு
உம்மோடி கூட 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய தேவரீர் இறங்கும்படி ஜெபிக்கின்றோம். உலகமெங்கும் உள்ளதான நம்முடைய மக்களுக்கு இந்த சத்தம் தொனிக்கின்ற வேளையிலே இவர்களை உள்ளங்கள் தொடப்படவும், உம்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவும், பூர்வ சுத்தவான்கள் ஆயத்தமாகி எடுத்துக் கொள்ளப்பட்டு 1000 வருட அரசாட்சியில் பங்கடைந்து பின் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள். தேவனே இறங்கும். நன்றி, துதி, கனம், மகிமை எல்லாம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிற மகிமையின் பிதாவே, ஆமென். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஐ. ஆசீர்வாதம், பெத்தேல் ஹோம், 121 கீழ் 1, தியாகராய நகர், காந்தி கிராமம், திண்டுக்கல் மாவட்டம். எங்களின் தொலைபேசி எண்கள் 04522452 மற்றும் 94649497. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.